எப்படிதான் வருவான், பிசாசு எப்படிதான் வருவான், ஏவாள் கிட்ட எப்படிதான் வந்திருப்பான் நீங்க நினைக்கிறீங்க? ஏவாள் கிட்ட ஒரே நாள் பேசிட்டு இந்த வார்த்தையெல்லாம் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? முதல்ல ஏவாள் கிட்ட ஃப்ரெண்ட போலதான் வந்திருப்பான். சரிதானே நான் சொல்றது? அல்லேலூயா. ஆரம்பத்துல எதிரி போல நல்லா கருப்பு வாளை வச்சுக்கிட்டு, நல்லா பல்ல வச்சுக்கிட்டு, கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு, நான் தான் சாத்தான் அப்படின்னு வந்திருப்பான் நினைக்கிறீங்களா? எப்படி வந்திருப்பான்? தந்திரமா வரும். கர்த்தர் சொல்லு, அவனுடைய தந்திரங்களை நீ அறிந்து கொள்ளும். நீ சர்ப்பத்தை போல வினா உள்ளவர். எதுக்கு இந்த நபர் எனக்கு வந்து உதவி செய்யணும்? எதுக்கு இந்த நபருடைய ஐக்கியம் எனக்கு புதுசா வரணும்? எதுக்கு இந்த நபர் என்னுடைய வாழ்க்கையில வரணும்? நீ யோசித்து பார்க்கணும் தேவ பிள்ளைகளை. நம்ம யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள், நிறைய பெண் பிள்ளைகள் இருக்கட்டும், வாலிப ஆண் பிள்ளைகளா இருக்கட்டும், அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பாதையில கர்த்தருக்கு பிரியமான காரியத்துல நல்ல ஆசீர்வாதமா வாழ்ந்துட்டே வருவாங்க. நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா துதிப்பாங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதனை நடத்துவாங்க, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வாங்க, பரிசுத்தமாய் வாழுவாங்க. ஆனா திடீரென்று அவருடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வந்த மாத்திரமே என்ன பண்ணுவாங்க? ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி ஒரு நபரிடத்தில் ஐக்கியப்பட்டு அந்த இடத்துல சிக்கி சின்ன பின்னமாகி கடைசியில் கர்த்தருடைய மகிமையான அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய திட்டத்திலிருந்தே விலகி போயிடுவாங்க. ஹல்லேலூயா. பலிபீடத்திலிருந்து சொல்றேன், வலது கரம் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை என்ன பண்ணிரு? தரித்து எரிந்து போற்று. வேண்டாம், நமக்கு வேண்டாம். இவ்வளவு பிரயாசம் எதுக்குயா? எதுக்கு ஞான ஸ்நானம் பெறணும்? எதுக்கு அபிஷேகம் பெறணும்? எதுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய சமூகத்துல வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்? இந்த பாஸ்டர் வேற ரொம்ப திட்டுறவரா இருக்கிறார், இவருடைய திட்டெல்லாம் கேட்டுட்டு ஏன் உட்கார்ந்துக்கணும்? எங்க போறதுக்காகத்தான். ஆமா, என்னைக்கு போய் பரலோகத்துல கர்த்தருடைய சமூகத்துல காண போறேன்? இந்த ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளவு பிரயாசம். வலது கரமா இருப்பாங்க. வலது கரமா இருக்கிற அந்த நபர் உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையில இருந்து வழி விலக பண்ணுகிறார்கள் என்று சொன்னால், அந்த நேரத்துல என்ன பண்ணிருங்க? பக்கத்துல கைகளை பிடிச்சு நல்ல முகத்தை பார்த்து சொல்லுங்க, அந்த நேரத்துல தரித்து போட்டுருங்க. அல்லேலூயா. அந்த நேரத்துல தரித்து போட்டுரு. இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு ஆகாது, அதெல்லாம் ஒண்ணாங்க, நான் பார்த்துப்பேன். அல்லேலூயா. ஆமா, பஞ்சு நெருப்பும் பக்கத்துல இருக்கிறது வாய்ப்பே கிடையாது பிரதர். பஞ்சு நெருப்பும் பக்கத்துல ஒண்ணா இருக்கிறது வாய்ப்பே கிடையாது சிஸ்டர்.